ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தொடக்கக்கூடிய ஒரு அளவிலே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அந்த நோய்க்கு உட்பட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்காமல் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வெளியேற வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 வயதிற்கு மேலே உள்ளவங்க, அதாவது ரீப்ரொடக்டிவ் லைஃப்பை முடித்து மெனப்பாஸ் என்ட்ராகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிளட் டெஸ்ட்டு, பாப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங், அல்ட்ராசோனோகிராஃபி, கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்க்குறது, பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்து உதவியாக இருக்கும். திருமணம் ஆக போகிற பெண்கள் அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எந்த அளவில் இருக்குது, குழந்தை பேறு பெறுறதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, உடலில் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கருமுட்டைகள் இருக்குதா, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுறது தான் ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங். இதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து ரத்த பரிசோதனைகள் செய்வோம், அவங்களுக்கும் ஹார்மோன் அனாலிசிஸ் செய்வோம். திருமணம் ஆகாத ஆண்களுக்கு கூட விந்து பரிசோதனை செய்வோம். 30 வயசுலேருந்து 35 வயது வரும்போது மொத்தமாக ஒரு 20 கிலோ எடை அதிகமாகி 40 வயது வரும்போது இதனால் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உட்பட்டுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்றது பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நாள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ இந்த மார்ச் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்துக்காக வந்து கொண்டாடப்படுது. இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து ஒரு பெண் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குடும்பத்தை வந்து அரவணைச்சு ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நடத்துகிறதே வந்து பெண் தான். ஸோ ஒரு ஆண் ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணும் முக்கியம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த தினத்தில் வந்து பெண்களுக்கு எந்த வகையில் வந்து இது வந்து ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மருத்துவமனைகள் இந்த தினத்தில் வந்து பெண்களுக்குன்னு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. நிறையா வந்து ஹெல்த் செக்கப்புக்கு உண்டான விழிப்புணர்வுகளை கொடுக்குறாங்க. ஏன்னா வருடம் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நம்ம வந்து ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது வந்து நிறைய நேரங்களில் வந்து சாத்தியமாகிறது இல்லை. ஆனால் இந்த விமென்ஸ் டே அப்போது விமென்ஸ் டே ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த தினத்தில் போகும்போது அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது அப்படின்னும் போது அதை மேற்கொள்கிறதுக்கு நிறைய பெண்கள் வந்து முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஹெல்த் செக்கப்புக்கு போகிறாங்க, நிறைய பேர் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் போகிறாங்க, நிறைய பேர் பாப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா கிடைக்குது அப்படின்றதுக்காக. ஸோ முக்கியமாக வந்து என்னென்னா இந்த தினத்தோட முக்கியத்துவமே வந்து இந்த தினத்தில் வந்து பெண்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேற்கொள்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனிங் ரொம்ப சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 45 வயதுக்கு மேற்படக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருடத்துக்கு ஒரு முறையோ ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து மேற்கொள்ளணும். ஸோ என்னென்ன வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா, ரத்தத்தில் வந்து ரத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு சர்க்கரை வந்து உட்பட்டிருக்காங்களா, சர்க்கரைக்கு இன்னும் உட்படலையா, அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா, அண்ட் அவங்களுடைய உடலில் வந்து ரத்தத்தில் வந்து கொழுப்பு நிலை எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து லிபிட் ஸ்க்ரீனிங்லேருந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து பூரணமாக ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துறதுன்றது நல்லது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 45 வயதிற்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து பாப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் பண்ணணும். பாப்ஸ்மியர் அப்படின்றது வந்து என்னென்னா, கர்ப்பப்பையுடைய புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பரிசோதனை. ஸோ இந்த பாப்ஸ்மியரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சாலே அடுத்து அவங்க பயாப்சி மேற்கொள்ளணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடமோ செய்யும் பொழுது ஒரு ஆரம்ப நிலை புற்றுநோயை வந்து ரொம்ப முன்னாடியே ரொம்ப மினிமல் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம இந்த பிரச்சனையை விட்டு வெளியே கொண்டு வந்துடலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு தான் வந்து புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் வந்து மெனப்பாசல் ஏஜ் கிட்ட தான் நம்ம அதிகமாக புற்றுநோய்கள் வரதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அவங்கவுங்களுடைய மகப்பேறு மருத்துவர்கள்கிட்ட போயிட்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து எப்படி பைமேனுவல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கற்றுக்கிட்டு நாள் கூட வீட்லேயே வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணியும் பார்த்துக்கலாம்.
5 வருடத்திற்கு ஒரு முறை அவங்க வந்து மெமோகிராம் பண்ணி பார்க்குறதுன்றது நல்லது. மெமோகிராம் வந்து ஒரு முறை நார்மலாக இருந்ததுன்னா ஒரு 2 வருடத்திற்கு ஒரு வாட்டி அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட்ஸ் எடுத்தால் கூட போதும். ஸோ இதில் ஏதாவது கட்டிகளோ இல்லை வேறு ஏதாவது மாறுதல்களோ ஏற்பட்டதுன்னா, இப்போ மெமோகிராமால் ஒரு 3 வருடம் 4 வருடத்திற்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்க்ரீனிங்கில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு புற்றுநோயோடைய ஒரு ஆரம்ப நிலையை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தொடக்கக்கூடிய ஒரு அளவிலேயே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அந்த நோய்க்கு உட்பட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்காமல் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வெளியேற வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 வயதிற்கு மேலே உள்ளவங்க, அதாவது ரீப்ரொடக்டிவ் லைஃப்பை முடித்து மெனப்பாஸ் என்ட்ராகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிளட் டெஸ்ட்டு, பாப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங், அல்ட்ராசோனோகிராஃபி, கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்க்குறது, பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்து உதவியாக இருக்கும். இந்த 20லேருந்து 40 வயசு உள்ளவங்க இந்த நாளில் என்னென்னலாம் வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு பாடி அனாலிசிஸ்க்கு போகணும். ஸோ இப்போ 20 வயசுன்னு சொல்லும்போதே நம்ம நினைக்கிறது என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் தேவையில்லை அப்படின்றது தான் நம்ம முதல்ல நினைக்கக்கூடியது. பட் அந்த காலங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுது. இப்போ 20 வயதில் இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா 100 பேரில் வந்து ஒரு 30 பேர் தான் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் உடல் பருமனுக்கு உட்பட்டிருக்காங்க, நிறைய பேர் நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்காங்க. ஸோ 20லேருந்து 40 வயது அப்படின்னு சொல்லும்போது திருமணம் ஆன பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாமே வந்து என்னென்ன பண்ணணும்னா, ஒரு பாடி ஃபேட் அனாலிசிஸ் பார்க்கணும். அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு சரியாக இருக்குதா, தசைகளோட அளவு சரியாக இருக்குதா, உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்து, ஒருவேளை உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அவங்கள வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம தேவையான அட்வைஸ் கொடுக்கணும், வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட ஏலம் ஆயுஷ் தெரப்பி சென்டரில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி உடல் அனாலிசிஸ், பாடி ஃபேட் அனாலிசிஸ் முடித்தவங்க அவங்களுடைய உடலை வந்து இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன இந்த எக்ஸசைஸுன்றது வயசுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. 20 வயதாகட்டும், 40 வயதாகட்டும், 60 வயதாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஏதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்டான ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மேற்கொள்ளணும். யோகா அப்படின்றது ஒரு வயது நிபந்தனை இல்லாத ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ எல்லா வயதினரும் என்றைக்கும் பண்ணக்கூடியது தான் இந்த யோகாசனம் எல்லாமே. கூட வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க யோகா கூட 1 ஹவர் வாக்கிங்கும் இணைந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாடி ஃபேட் அனாலிசிஸ் முடிஞ்ச பிறகு திருமணம் ஆகாத பெண்கள் நாங்கள் வந்து ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்ருக்குறோம் ஏஆர்சியில். இது ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் நாங்கள் ஏஆர்சியில் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆக போகிற பெண்கள் அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எந்த அளவில் இருக்குது, குழந்தை பேர் பெறுறதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, உடலில் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கருமுட்டைகள் இருக்குதா, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுறது தான் ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங். இதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து இரத்த பரிசோதனைகள் செய்வோம், அவங்களுக்கும் ஹார்மோன் அனாலிசிஸ் செய்வோம். திருமணம் ஆகாத ஆண்களுக்கு கூட விந்து பரிசோதனை செய்வோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இவங்களை ஸ்க்ரீன் பண்ணுறதுனால இப்போது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயது கிட்ட கூட வந்து 30 வயது ஆகி கூட திருமணம் இன்னும் தள்ளி போடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங்க்கு போகும்போது ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்குதுன்றது கண்டாராயறதுனாலையும், பெண்களுக்கு கருமுட்டைகள் குறைவாக இருக்குதுன்றதை கண்டாராயறதுனாலையும் அவங்க உடனே வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆலோசனையை நாங்கள் கொடுக்குறோம். திருமணம் பண்ணாலும் நீங்கள் உடனே வந்து குழந்தை பேர் போயிடுங்க, ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வுகளும் பரிசோதனைகளும் உதவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க பரிசோதனைகளை மேற்கொண்டு அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உடனே திருமண வாழ்க்கைக்கு உட்பட்டு குழந்தை பேர் பெறுறதுன்றது நல்லது. ஸோ இதே இது வந்து திருமணம் ஆனவங்க ஆண்களும் பெண்களும் எந்த வகையில் வந்து அவங்கள பரிசோதித்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருமணம் ஆனவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குழந்தை பேர் அப்பவும் ஒரு 10லேருந்து 12 கிலோ எடை ஏறுவாங்க. நார்மலாகவே ஃபிசிக்கலாகவே ஒரு வெயிட் கெயின் இருக்கும், இது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு 6 கிலோலேருந்து 12 கிலோ. அவங்க வந்து குழந்தை பேர் பெற்ற உடனே வந்து ஒரு 5லேருந்து 6 கிலோ வெயிட் குறைஞ்சிரும். மீதி உள்ளமான ஒரு 6 கிலோலேருந்து 10 கிலோ உடல் எடை அவங்களுடைய உடல்லையே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த மார்ச் 8ஆம் தேதி போகக்கூடிய இந்த மாதிரி பரிசோதனைகளில் அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்றது, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா
யூனிவர்சலாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே வந்து ட்ரங்க்கு பாடி எல்லா இடத்துலையுமே உடல் எடை வந்து அதிகமாக காணப்படும். சிலர்களுக்கு கைகளில் மட்டும் அதிகமாக இருக்கும், சிலருக்கு இடுப்பு பகுதியில் இருக்கும், சிலருக்கு தொடையில் அதிகமாக கொழுப்புகள் இருக்கும். ஸோ எங்கே அவங்களுடைய ஃபேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இவங்களுக்கு ஏஎல்எம்மில் வந்து யோகாசனா சொல்லித்தரோம், எக்ஸசைஸஸ் சொல்லித்தரோம், செக்மெண்டல் ஃபேட் அனாலிசிஸ் பண்ணி அந்த செக்மெண்டல் ஃபேட்டை மட்டும் குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பின்னாடி நோய்வாய்ப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து அந்த ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட்டுக்கு போயிடணும் அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. இப்போ ஒரு 60 வயசில் வந்து கருதரிக்கிறவங்க வந்து டெலிவரி ஆகி முடிக்கும்போது 75 கிலோ, 60 கிலோவில் இருக்கிறவங்க டெலிவரி ஆகி முடிக்கும்போது 75 கிலோ வரைக்கும் போவாங்க. குழந்தை பேர் பெற்று முடித்த உடனே 70 கிலோவுக்கு வருவாங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததுலேருந்து 10 கிலோ அதிகமாக இருப்பாங்க. இப்போ பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருது, நம்ம மறுபடியும் அந்த 60 கிலோவுக்கு போயிட்டு தான் அடுத்த குழந்தை பேருக்கு போகணும் அப்படின்றது இப்போ காஷியஸாக இருக்காங்க. குழந்தை பேர் பெற்ற பிறகு நிறைய பேர் மறுபடியும் அந்த வெயிட் குறைக்கிறதுக்காக எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்த பிறகு தான் 2வது குழந்தையை பிளான் பண்ணுறாங்க. பட் இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்லோடு, இதனால் இதுக்குன்னு டைம் ஒதுக்காமல் அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட்லேயே கம்ஃபர்டபுளாக அவங்க அடாப்ட் ஆகிட்டு போயிட்டு திரும்ப அடுத்த ப்ரெக்னன்சிக்கு போகும்போது இன்னொரு 10 கிலோ எடை கூடிடுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 30 வயசுலேருந்து 35 வயது வரும்பொழுது மொத்தமாக ஒரு 20 கிலோ எடை அதிகமாகி 40 வயது வரும்போது இதனால் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உட்பட்டுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்றது பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் வந்து நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு டயட்டிஷியன் கிட்டக்க எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, ஏன்னா வயதுக்கு தகுந்தாப்புல எடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் மாறுபடும். நம்ம சின்ன வயசில் எடுக்கும் பொழுது ஃபேட் அதிகமாக எடுப்போம், ப்ரோட்டீன்ஸ் லிமிட்டடாக இருப்போம், கார்ப்ஸ் ரொம்ப குறைவாக எடுப்போம். வயசு ஆக ஆக இந்த பேட்டர்ன் அப்படியே மாற்றி ஒரு ஸ்டேஜில் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துகிட்ருப்போம் நமக்கே தெரியாமல். ஸோ பேலன்ஸ்டு டயட்டுன்றது நம்ம உடைய உணவில் இருக்கணும். கார்போஹைட்ரேட் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், எல்லாமே தேவை. இப்போ கீட்டோ டயட்டுன்னு சொல்லி ஒரு சிலர் வெறும் ஃபேட்டை மட்டுமே எடுக்கிறது, அது பேலன்ஸ்ட் டயட் கிடையாது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு டயட்டீஷியன் வச்சு நம்ம ப்ராப்பராக இந்த நாளில் செக் பண்ணணும். நம்மளுடைய ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, உடல் பருமனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமா, இது எல்லாத்தையும் இந்த ஒரு நாள் நமக்காக நம்ம செலவிட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கா, நம்மளுடைய மனது ஆரோக்கியமாக இருக்குதா, எல்லாமே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருக்க முடியும். ஸோ இந்த நாளை நம்ம எல்லாருமே எடுத்து நம்முடைய உடலை வந்து பேணி பாதுகாத்து நம்மால் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்க முடியுமோ அப்படி இருந்தோம்னா இன்னும் நம்மளுடைய குடும்பமும் சரி, இந்த சமுதாயமும் சரி, பெண்களை வந்து இன்னும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மாற்றுதலை கொண்டு வர முடியும்.